அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தை நீங்கள் நிதானமாக அருமையாக அவைகளை கவனித்துட்டு வரீங்க. சிலர்கள் அதை குறித்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னவாக உணர்ந்தீங்க, அந்த வசனத்தில் உங்களுக்கு அகப்பட்ட ரெவலேஷன், அதாவது கர்த்தருடைய வெளிப்பாட்டுகள் என்ன, அப்படியெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலியமாக கேள்விப்படும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. தொடர்ந்து ஒவ்வொரு வசனத்தையும் நாம் தியானம் பண்ணிட்டு நாம் முன்னோக்கி சென்றுன்னு இருக்கிறோம். இதை நான் உங்களுக்கு சொல்லும் போது நிறைய ரெஃபரன்ஸுங்களை நான் பார்க்குறேன். நான் அவைகளில் இந்த பதில்கள் கிடையாது. இந்த ஃபாரின் ரெஃபரன்ஸ் தான் இந்தியன் புக்ஸ் நான் வாங்குறதில்ல. ஃபாரின் ரெஃபரன்ஸில் கூட இந்த வசனங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு உரை, அதாவது கமெண்ட்ரி கிடையாது. ஸோ இதை போன்ற வசனம், எது 15 வசனம் 14 வசனம், இதை போன்ற ஒரு வசனங்களுக்கு சொல்கிற அளவுக்கு மேட்ரு இல்லை. அதனால் சிங்கிள் வேர்டில் சொல்லி முடிக்கலாம். அதனால தான் உரைகள் நிறைய இடத்துல இல்லை, கமெண்ட்ரிங்க. ஆனால் நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு சுமாராக 1 மணி நேரம் அப்படி எடுக்கக்கூடியதாக, ஒரு மணி நேரம் சேரத்தக்கதாக இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய விஷயத்தில் கவனிக்க வேண்டியது அதிகம் உண்டு என்பது நமக்கு தெரிகிறது. சரி, இப்பொழுது நாம் 15 வசனத்திற்கு செல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வசதிக்காக நானே படிக்கிறேன். 15 வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதாவோ உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இவை அத்தனையும் இறைவன் மலை பிரசங்கத்தில் சீடர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக வெளியிடுகிறார். மற்றவர்களை மன்னிக்கணும் என்ற விஷயத்தை எப்படி கொண்டு போறார் பாருங்க. 14 மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்க பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்க தப்பிதங்களும் மன்னியாதிருப்பார். ஸோ 14, 15 ஒரே வசனம்தான். ஆனால் அது பிரித்து பேசுவதனால் சில காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுது. பெரும்பளவு கிறிஸ்துக்குள் நம்ம வரும்போது பழைய குணத்தால சில விஷயங்கள் நம்ம மன்னிக்காம போகலாம். ஆனா கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை சொல்றேன், கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறையவே மன்னிக்கிறீங்க, நிறையவே நீங்க விட்டு கொடுக்குறீங்க. சரி விடு, பார்க்கலாம், ஒருவேளை அவங்க இப்படி பேசியிருக்கலாமோ, ஒருவேளை அவங்க இப்படி செய்திருக்கலாமோ, சரி இரு நம்ம பார்க்கலாம், இப்படியெல்லாம் சிந்திக்கிறவங்க கிறிஸ்தவங்க மட்டும்தான். ஏன்னா அந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதுனா, ஒருவர் எரிஞ்சு பேசிட்டாலும் ஒருவேளை அவர் பிஸியா இருந்திருப்பாரோ, அதனால தான் அப்படி எரிஞ்சு பேசியிருப்பாரோ, ஒருவேளை நம்மளை கண்டுக்காம இருந்திருப்பாரோ, நமக்கு அவருடைய நம்முடைய அடையாளம் தெரியாம இருந்திருக்குமோ, அதனால தான் நம்மளை விஷ் பண்ணாம போயிட்டாரோ, இப்படின்னா ஒரு தீமையை கூட நல்லதாக சிந்திக்க முடியாக்க கடவுளுடைய வசனங்களை தியானிக்க தியானிக்க அது நம்ம மெதுவாக வழி நடத்த ஆரம்பிக்குது. இது கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்முடைய சுபாவம் மன்னிக்கிற ஒரு சுபாவத்தில் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? அப்படி இருந்து இந்த வார்த்தையை இறைவன் சொல்ல காரணம் என்ன? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தா பிதா மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்கலன்னா பிதா உங்களுக்கும் மன்னிக்க மாட்டார். சொல்ல காரணம் என்ன? சரி, ஒண்ணு வேண்டாம், பாவ மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். கிறிஸ்தவர்களுக்கு நாவலுடைய துதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பாவ மன்னிப்புனா என்ன? ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பழகிட்ட இல்ல, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்போ ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, இது ஒரு பக்கம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் தேவ இரக்கத்தை பெறுவான். தன் பாவத்தை மூடி மறைக்கிறவன் அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இது ஒன்று இருக்குல்ல. அப்ப பாவத்தை அறிக்கையிடுவதனால் மன்னிக்கப்படுகிறோம், அது ஒரு பக்கம் இருக்கு. முன்ன ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, அந்த வார்த்தை கூட நினைவுபடுத்திக்கங்க. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை, 2 கிடைச்சிச்சா? மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல போய் நம்ம ஜெபிக்கிறதுனால், நம்மை அறிக்கை இடுவதனால்
தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார். அப்போ இந்த 3 இருக்குல்ல, இப்போ இந்த 3 இருக்கும்போது 4வது இன்னொரு வார்த்தை சேர்க்கப்படுது. நீங்க அவங்க பாவத்தை மன்னிச்சிங்களா, அப்போ உங்க பாவம் மன்னிக்கப்படும். நீங்க அவங்களுடைய பாவத்தை மன்னித்தது உண்மை என்ன, உங்க பாவத்தை இறைவன் மன்னிப்பார். நான் உனக்கு மன்னிக்க ரெடி, நீ அவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கலையா, அப்ப நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும் அப்படின்னு இந்த வார்த்தையும் இதுல கூட்டி சேர்க்கப்படுது. ஆக மொத்தம் மன்னிப்புல 4 விதங்கள் காணப்படுகிறது. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, அதுவும் ஒரு வகை. அப்ப நம்ம இதை எடுத்துக்கலாமா இல்ல இந்த 4வது எடுத்துக்கலாமா? அதான் பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்து தாமே ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. அப்ப பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்னா இது எதுக்காக இருக்குது? இந்த 4வது, மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தா பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். எதுக்கு இந்த 4வது இருக்கு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பாவ மன்னிப்பு என்று சொன்னா ஒரு வகைக்கு சேர்ந்ததல்ல. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் நீதியும் குறிக்கும் போது அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். எப்பொழுதெல்லாம் தேவ நீதி பெரிதாக பேசப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு, இறுதி நியாய தீர்ப்பு, மனுஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இறுதி நியாய தீர்ப்பு பேசப்படுகிறதோ, அப்போ மட்டும்தான் யூஸ் ஆகப்படுகிற வார்த்தை ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப அந்த இடத்துல ஆண்டவரே நான் வந்துட்டு எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிட்டேன் இல்ல, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், சும்மா நீங்க சிந்திப்பதற்காக சொல்றேன். இப்ப நான் என்னெல்லாம் ஆடணுமோ ஆடிட்டு, சரி நாமே இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டோமே, சரிப்பா நான் இன்னொருத்தருடைய ஆட்டத்தை நான் மன்னிச்சறேன்னு சொன்னா இது டிரா ஆயிடுமா, இது சரி ஆயிடுமா? அப்படி என்றால் மன்னிப்பது என்பது இங்க சொல்லப்பட்ட மன்னிப்பு எது, நம்ம மனசுல வச்சு இருக்கிற மன்னிப்பு எது என்பதை குறித்து நாம் சிந்திச்சே ஆகணும். சிந்திக்கல அப்படின்னா இது ரெண்டுமே வேற வேற ஆயிடும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மகா பெரிய நியாய தீர்ப்பு நாள் என்று மனிதனுடைய பாவத்து நிமித்தம் கிறிஸ்து இயேசு தாம் அட்டோனோமெண்ட் பாவ பரிகாரத்தை செய்து முடித்திருப்பதுனால் ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அங்க கடவுள் நீ எத்தனை பேருடைய பாவத்தை மன்னித்த, எத்தனை பேருடைய தப்பிதங்களை நீ மன்னித்த, இதெல்லாம் கேட்க மாட்டார். கடவுள் கேட்கவே மாட்டார். ஏன் சொன்னா அந்த இடத்துல மேன்மை பாராட்டப்படுதல் உன் நீதி அல்ல. நான் எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிற, தப்பிதங்களை மன்னிச்சிருக்கிறேன், அதனால என்னையும் இறைவன் மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாரு வேணுமென்றாலும் எவ்வளவு அக்கிரமம் வேணுமென்றாலும் செய்யலாம். செஞ்சுட்டு நான் தான் உங்களெல்லாம் மன்னிச்சிட்டனே, அப்ப கடவுள் என்னையும் மன்னிச்சிருப்பார் இல்லையா, நான் தான் உங்களுடைய தப்பிதங்களை மறந்துட்டனே, அப்ப என்னுடைய தப்பிதங்களை இறைவன் மறந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு போகலாம். இது சரிப்பட்டு வராது. இப்போ நான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதும் நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதும் இதன் மூலியமாக பாவம் மன்னிப்பு உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்குள்ள ஏன் மரிக்கணும்? கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்குள்ள ஏன் சிலுவையை சுமக்கணும்? கிறிஸ்து இயேசு ஏன் இந்த பாவ மன்னிப்பை ரத்த சிந்துதல்ல உருவாக்கணும்? 4000 வருஷம் கிறிஸ்து இயேசுடைய வருகைக்காக பூமி பரிதவிக்க காரணம் என்ன? மகா பெரிய நியாய தீர்ப்பு இருக்க காரணம் என்ன? அவன் தப்புங்களை செஞ்சுட்டு நான் உன் தப்ப மன்னிச்சிட்டேன், அதனால பரமபிதா ஏன் தப்ப மன்னிப்பார் என்று நாம மேன்மை பாராட்டி கொள்ளவா? நல்ல சிந்தித்து பார்க்கணும். ஆகவே இங்க பேசி இருக்கிற வசனம், நீங்கள் ஒரு மன்னிப்பை நீங்க மனசுல வச்சு நிற்பீங்க. எல்லாருடைய சிந்தையில இருக்கிற பாவ மன்னிப்பு எதுல இருக்கு அப்படின்னா அந்த மகா பெரிய நியாய தீர்ப்பு. அந்த இடத்துல இறைவன் நீ என்ன பாவம் செய்தாய் என்பதை எல்லாம் விவரித்து போட்டு காட்டி, இவளெல்லாம் அக்கிரமம் செய்தாய், நீ பரலோகத்துக்கு வர முடியாது, போயிடு நரகத்துக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மன்னிப்பை மட்டும்தான் நம்முடைய நினைவுல வைத்திருப்போம். அதனாலதான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த மன்னிப்பை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்காக இதை போன்ற 14-15 மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 இதை போன்ற வசனம் கிடைச்சிட்டா, ஆஹா, அப்ப நம்ம மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிச்சுட்டா நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அப்ப கடவுள் நம்முடைய பாவத்தையும் சேர்த்து மன்னிச்சிடுவாரு, ஏன்னா நான் மற்றவருடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன்.
இதனால இருந்தா நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்வதை பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய அதிகாரி லஞ்சம் வாங்கியிருப்பார். அந்த லஞ்சம் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் அந்த லஞ்சம் இழுத்துக்கொள்ள போயிட்டு இருக்கோம். ஆனா அவர் லஞ்சம் வாங்கினதை ஒரு சிறு அதிகாரி ஒரு நாள் அதை கவனிச்சிடுவார். கணக்கு பார்க்கும் போது அவர் சொல்லுவார், சார் நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கிறது தெரிகிறது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், வேணுமென்று வெளிரங்கமாய் சிறு அதிகாரி தவறு செய்வார். ஏன்னா நீயே தவறு செய்தியே, நீயே வந்துட்டு இவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கிறியா, அப்ப நான் என்ன சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி உன்னை காட்டி கொடுக்கலையோ அது போல நீ என்ன காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பெரிய அதிகாரி இருக்கட்டண்டா ஒரு நாள் வச்சுக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் இருக்கிறார் இல்லையா, அந்த அதிகாரத்தில் மிரட்டிட்டு விட்டு விடுவார். ஏன்னு சொன்னா இவர் இந்த தவறு செய்கிறார், அதாவது இவர் இந்த இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறார். ஏனவை தான் வாங்கின லஞ்சத்தை ஒரு சிறு அதிகாரி லஞ்சம் வாங்கும்போது பிடிக்க முடியல. ஏன்னா தானும் அதே தப்பிதத்தை செய்யற. இப்ப பிடிக்க போனால் சிறு அதிகாரி கேட்கிறான், இப்ப நீயும் தானே அந்த தப்பு செய்யற, நீ என்ன மன்னிச்சிட்டா நான் உன்னை மன்னிச்சிடுறேன். எப்படி இருக்கு கதை? இதுக்கெல்லாம் பைபிள் தான் சொல்லணுமா? நடைமுறை வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் வெளிப்படையாய் நடந்து வருவதை பார்க்கிறோம். குடும்பங்கள்ல கூட தப்பிதங்கள் இதை போன்றதுதான் நடக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள கூட தப்பிதங்கள் இப்படிதான். சரி நான் மாட்டிக்கிட்டேன், நீயும் அன்னைக்கு இருந்தது மாட்டிக்கிட்டல்ல, சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன், அது போல நீ என்ன மன்னிச்சிடு, முடிஞ்சிச்சா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்துல கூட இப்படிதான் மன்னிப்புங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நடைமுறை வாழ்க்கையில நமக்கே இந்த விஷயம் தெரியுதுன்னா, இதை குறித்து மனுஷகுமாரன் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இதை குறித்து 14-15 வசனத்துல பேசணுமா? அதான் நடைமுறை வாழ்க்கையில நாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுக்கணும். உன் குற்றத்தை நான் சொல்றதில்ல, என் குற்றத்தை நீ சொல்லாத, என்ன நீ காட்டி கொடுக்காத, உன்னை நான் காட்டி கொடுக்கறதில்ல, இப்படி உள்ளுத்துக்குள்ள நாம் போயிட்டு இருக்கிறோமே. அப்ப இதற்கென்று ஒரு வசனம் சொல்லணுமா? ஏனவைதான் மன்னிப்பு என்பது ஒரு வகைக்கு சேர்ந்தது அல்லவே அல்ல, ஒரு சிங்கிள் வகைக்கு சேர்ந்தது அல்ல. ஒரு மன்னிப்பு என்று சொன்ன உடனேயே நீங்க மனசுல இருக்கிற மன்னிப்பு குறித்து நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையா பார்க்கணும். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகிற மன்னிப்பு வேற. நீங்க மற்றவருடைய தப்பிதங்களை மன்னித்தால் பரமபிதா உங்க தப்பிதங்களை மன்னிப்பார் என்று சொல்ற பாவங்கள் வேற. இது வேற, அது வேற. உன் பாவத்தை நீ அறிக்கையிடு, அப்பொழுது தேவ இரக்கத்தை பெறுவ. எவன் ஒருவன் தன் பாவத்தை மூடி மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். அந்த பாவங்கள் வேற. ஐயோ என் மனசெல்லாம் என் மனசாட்சி எல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் போய் என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சுட்டேன். அது மற்றவங்க மேல நம்ம தப்பு செஞ்சிருக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு விரோதமா செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா தனிப்பட்டதா இறைவனிடத்துல போய் நம்முடைய சிந்தனை அசுச்சிகளுக்காகவும், நம்முடைய கண்ணின் பார்வைக்காகவும், நம்முடைய இதயத்தின் எண்ணங்களுக்காகவும் நம் மன்னிப்பை கேட்போம். அப்ப இதுல இன்னொருத்தரை மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை, கடவுள் தாமே உன் தப்பிதங்களை மன்னிக்கணும். இந்த மாதிரி இந்த 4 விதங்கள்ல இதுவும், இப்ப 4வது சொன்ன பாருங்க, இதுவும் இந்த மன்னிப்புக்கு சாட்டி ஆகாது. அப்போ பாவம் மன்னிப்பு என்று சொன்னால் ஒரு வகைக்கு சேர்ந்ததல்ல, பல்வேறு வகையில் உண்டு. தேவனுக்கு முன்னாடி நியாயஸ்தானத்திற்கு முன்னாடி மன்னிக்கப்பட வேண்டிய பாவங்கள் வேற, வாழ்வதற்காக மன்னிக்கப்பட வேண்டிய பாவங்கள் வேற, குற்ற மனசாட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்காக மன்னிக்கப்படுதல் வேற, தொடர்ந்து ஊழியம் செய்வதற்காக மன்னிக்கப்படுறது வேற. விதவிதங்கள்ல இருக்கு. நீங்க ஒரு மன்னிப்பை பெற்றுவிட்டு மீதி 3 மன்னிப்பு இலவசமா கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஒரு உதாரணமாக, நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டீர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்போ நீங்க ஒரு வகையில புரிஞ்சிருக்கிறீங்க, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகேயா? ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்றால் இது நியாய தீர்ப்பு நாள்ல கிறிஸ்துவின் பெருமை எடுத்து காட்டும், உங்களுடைய எந்த நற்கிரியைகளையும் எடுத்து காட்டாது. அதனால இந்த பாவ மன்னிப்பு அடைந்தால்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற அர்த்தம்.
இந்த பாவ மன்னிப்பு அடைந்தால்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ இந்த பாவ மன்னிப்பை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வலுங்கட்டாயமாக 2 விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக புரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, நீங்கள் பாவி என்று உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் சென்று கொண்டே இருக்கணும், வாழ்க்கையில படித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மனிதன் எப்பொழுது ஞானியாவான்? பழமொழி, ஒரு மனிதன் எப்பொழுது ஞானியாவான்? பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பதனால் அவன் ஞானி ஆவதில்ல, பல விஷயங்கள் எனக்கு இன்னும் தெரியவில்லையே என்று தேடுவதனால் ஞானி ஆகிறான். திரும்ப சொல்லவா, பல விஷயங்கள் தெரிந்திருப்பதனால் அவன் ஞானி ஆகிறதுல, பல விஷயம் எனக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது என்று தேடுவதனால் ஞானி ஆகிறானா. இது பழமொழி. அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? இப்ப சில பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, ஆர் யூ சேவ்ட்? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிகளா? நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறீர்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்கும் போது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுக்குள்ள நிச்சயம் இன்னும் வரல, அதை பற்றிதான தகவல் உங்களுக்கு தெரியல. இல்லகட்டி நீங்க உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு இன்னும் சம்பந்தமே வந்திருக்காதுன்னு அர்த்தம். இல்லப்ப என்னுடைய கேள்வியை நீங்க எடுத்துக்கங்க. இப்போ உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சரிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற. இப்படி நீங்க சிரித்து மழுப்பக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று சொன்ன உடனே அப்கோர்ஸ் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி நீங்க மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். அந்த மறு உத்தரவு கொடுப்பதற்கு உங்களுக்கு 2 விஷயம் தான் உதவி செய்யும். நம்பர் 1, நீங்கள் பாவி என்று உணர்ந்திருக்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தான் பாவி என்று உணர்வதற்கு ரொம்ப கஷ்டம். வேணுமென்றால் ஒரு வார்த்தைக்காக மனிதன் என்ன சொல்லுவான், ஐயோ நானே ஒரு தப்பிஸ்தேன், நானே ஒரு பாவி அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக சொல்லுவான். இல்ல நீ பாவி என்கிறது உணரணும் அப்படின்னு சொன்னா சத்தியம் அவனுக்கு வெளிப்படையாய் வரணும். நீ ஒண்ணுமே இல்லை, நீ பலவீனம். இப்போ ஒரு உதாரணமாக, நான் பாவி என்று எப்படி உணர்வது? நல்ல கவனிச்சுக்கங்க. எல்லாம் என்ன பாருங்க, எந்த வேலை செஞ்சுட்டு தானே விட்டுருங்க. இங்க தயவு செய்து நான் பேசும்போது என் முகத்தையே நீங்க பார்க்கணும், என் முகத்தை நீங்க பார்க்கணும். வேலை செஞ்சுக்கிட்டு கேட்க கூடாது. சில விஷயங்கள் உங்க மனசுல இறங்காது. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு புக்கு படிப்பீங்களா? படிங்க பார்க்கலாம். நான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன், அப்படியே புக்கு படிக்கிறேன்னு. அப்ப வேலையை நிறுத்திட்டு தானே புக்கு படிக்கணும். அந்த மாதிரிதான் இந்த செய்தியை என்ன பார்க்கணும் நீங்க. அப்பதான் பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ பாவ மன்னிப்பு என்று அந்த பாவ மன்னிப்புக்குள்ள ஒரு விஷயத்திற்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, நான் பாவி என்று உணர்வது. இது ரொம்ப கஷ்டமா? அது என்னங்க நீங்க நான் பாவி என்று உணர்வது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஐயோ அவ்வளவு பெரிய கடவுள், எவ்வளவு பெரிய தெய்வம், அந்த மாதிரி தெய்வத்தை போய் நான் அவர்கிட்ட போய் இல்ல நான் பாவி இல்ல நான் பரிசுத்த எப்படிங்க சொல்ல முடியும்? ஐயோ நான் பாவி தாங்க அப்படின்னு ஈஸியா உங்களால ஒப்புக்கொள்ற மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை ஸ்டார்டிங்ல பேசும்போது அப்படிதான் அமையும் வார்த்தை. நீங்கள் பாவிகள் என்று உணர்வதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவா வருது அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா இருக்கும் கேட்க. ஆனா திருப்பி போட்டு இப்படி சொல்றேன், முந்தி நீங்கள் தேவனுக்கு சத்துருகளாய் இருந்தீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் தேவனுக்கு முன்னாடி பாவிகள் என்று சொல்லும் போது ஈஸியா ஒத்துக்கிட்டீங்க. ஆமாங்க நான் பாவிதாங்க, ஆமாங்க நான் என்னங்க யோக்கியம் சொல்ல முடியுமா, நான் பாவிதாங்க, ஈஸியா ஒத்துக்கிட்டீங்க. இப்பதான் உங்களுக்கு கேள்வியாய் எழும்ப போது, நீங்கள் முந்தின காலத்துல தேவனுக்கு சத்துருகளாய் இருந்தீர்கள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் போய் பேசுதுல, பைபிள் சொல்லுது நீங்கள் சத்துருக்கள். சத்ருனா இது கூட நிறைய பேருக்கு புரியுறதில்ல. சத்ருனா என்ன தெரியுங்களா? தேவனுக்கு சத்ரு யாரா இருக்க முடியும்? தேவனுக்கு சத்ரு என்னப்படுகிறவன் தான் சாத்தான். அப்படின்னா முந்தி நீங்கள் தேவனுக்கு சாத்தானாக இருந்தீர்கள். இப்ப புரியுதா? இப்ப ஒத்துக்கங்க பார்க்கலாம். இப்ப நீங்க குறிப்பை தேடுங்க பார்க்கலாம்.
நான் கடவுளுக்கு சத்துருவா? நீங்க நீங்க நானே ஐயோ பிஞ்சி பலத்தால வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற உஃபுன்னு ஊதுனா நான் செத்து போயிடுறேங்க, நானெல்லாம் போய் தேவனுக்கு சத்துருவா? இந்த மழுப்பாத நல்லா யோசிக்கணும். உனக்கு யோசனை வராதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு யோசிக்க சொல்றேன். முந்தி நீங்கள் தேவனுக்கு சத்துருகளாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவின் மூலியமா தேவனுக்கு மித்திரர்களாக, தேவனுடைய புத்திரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, முந்தி நீங்கள் தேவனுக்கு சத்துருகளாக இருந்தீர்கள். பல விஷயம் சொல்லுது. முந்தி நீங்கள் விக்கிரகாராதனக்காரர்களாக இருந்தீர்கள், முந்தி நீங்கள் லோபியாக இருந்தீர்கள், முந்தி நீங்கள் லௌகீகமாக இருந்தீர்கள், இதெல்லாம் பல விஷயம் சொல்லுது. நான் இப்ப ஒரு குறிப்பை எடுத்துக்கிறேன். நீங்கள் முந்தி தேவனுக்கு சத்துருகளாக இருந்தீர்கள். இப்போ உங்களால உணர முடியுதா? பாவிகளாக இருந்தீர்கள் சொன்ன உடனே உணர்ந்து விட்டீர்கள். என்னன்னு சொன்னீங்க? ஆமாங்க நான் பாவி தாங்க, நான் எல்லாம் யோகியன், எப்படிங்க நான் உயர்த்திக்க முடியும்னு சொன்னீங்க. இப்ப பைபிள் சொல்ற அடுத்த வார்த்தை, முந்தி நீங்கள் தேவனுக்கு சத்துருகளாக இருந்தீர்கள். இதை உணருங்க பார்க்கலாம். நான் சத்துருவா? நான் அவரை போய் எதிர்த்தனா? நான் எப்படி எதிர்க்க முடியும்? ஐயோ, நானே வந்துட்டு மலைகள்லையும் குகைகள்லையும் காடுகள்லையும் கடவுளியார்னு என் முப்பாட்டை, என் தாத்த எல்லோருமே சித்தருங்க, மாருஷிங்க, முனிவருங்க எல்லாருமே கடவுளியார் நாங்க தேடிட்டு இருந்தோம். நாங்க போய் தேவனுக்கு சத்துருவா? ஐயோ, நீங்க போய் பேசுறீங்க. நீங்க அப்படி சொல்லிட்டாலே வேதம் போய் பேசுதுன்னு சொன்ன மாதிரி அர்த்தம். அப்போ எப்போ ஒரு மனிதன், இப்போ பைபிள்ல இப்ப இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம், நீங்கள் முந்தி தேவனுக்கு சத்துருகளா இருந்தீர்கள் சொன்ன உடனேயே உங்க மனசுல உடனே வரணும், நான் தேவனுக்கு சத்துருவா இருந்தனா. சத்ரு என்கிற வார்த்தை தான் சாத்தான் ஆக்சுவலி. இது பாருங்க, இப்ப நமக்கு ஒருத்தன் இருப்பான், நமக்கு ஒருத்த சத்ரு இருக்கிறான். அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிஞ்சி பலத்தால் உருவாக்கப்படுறவன், தற்காலிகமாக உருவாக்கப்படுறவன். ரெண்டாவது, அவனுக்கு உண்மை புரிஞ்சிட்டா அவன் திருந்துருவான். ஸோ ரெண்டாவது அவனுக்கு திருந்துற வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும் போது திருந்துற வாய்ப்பு உண்டு, அவனால திருந்த முடியும். ஆனா இப்ப அவன் எதிர்ப்பு காட்டுறானா, இப்ப அவன் உனக்கு விரோதமா நடக்கிறானா, அதற்கு பெயர் தான் சத்ரு. ஆனா திருந்த வாய்ப்பு கிடையாது, திருந்துற அளவுக்கு தனக்குள்ள பலம் கிடையாது, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லும் போது, அப்பொழுது அவன் தேவனுக்கு விரோதியாக, தேவனுக்கு சத்ருவாக இருக்கிற வார்த்தை தான் சாத்தான் என்ற வார்த்தை. சாத்தான் என்றால் தேவனுக்கு விரோதி, தேவனுக்கு விரோதி. சாத்தான் என்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, தேவனுக்கு விரோதி. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, முந்தி நீங்கள் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தீர்கள்னு. அப்போ நீங்க முந்தி சாத்தானாக இருந்தீர்கள் என்றல்லவா ஒரு வகையில புலன்படுகிறது. ஆனா உங்களால உணர முடியுதான்னு கேட்கிற. உணர முடியவில்லை என்று சொன்னால் நீங்க ரட்சிக்கப்படலீங்க, நீங்க ரட்சிக்கப்படல. நீங்க கடவுள் மீது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க. எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். எங்க இருக்கிறீங்க நீங்க? உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நீங்க ஜீசஸை விரும்புறீங்க. ஆனால் நிலைமையை நீங்கள் இன்னும் உணரல. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தால், நான் பாவி என்கிற உணர்வை விட நான் தேவனுக்கு சத்துருவாக இருந்தேன் என்ற உணர்வு உங்களுக்குள்ள வேலை செய்யணும். நான் தேவனுக்கு சத்துருவாக இருந்தேன். எப்படி? நல்லா உணர்ந்து பாருங்க. உங்களால உணர முடியுமா? செக் பண்ணி பாருங்க. உணர முடியுமா? முடியாது. ஏன்னா பாவி என்பது ரொம்ப லேசா இருக்க, ஒத்துக்கிற மாதிரி, அப்படியே தாழ்த்திக்கிற மாதிரி. ஆமாங்க நான் பாவி தாங்க, நான் யோகியம் இல்லை, ரொம்ப ஈஸியா இருக்கு. இல்லை, நீ தேவனை எதிர்த்தவன், நீ தேவனுக்கு விரோதியாக இருந்தவன். எவ்வளவு பெரிய அட்டகாசத்தை தேவனுக்கு விரோதமா செஞ்சிருக்கிற. ஐயோ இல்லைங்க, வேண்டா, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு விரோதமா, விட ஜாதிக்கு விரோதமா, ஏதோ கீழ் ஜாதிக்கு விரோதமா, ஏதோ மற்ற ஜனங்களுக்கு விரோதமா எவ்வளவு தப்புங்களை நான் பண்ணியிருக்கலாங்க. ஆனா கடவுளுக்கு விரோதமெல்லாம் ஐயோ அந்த தப்பெல்லாம் நான் செய்ததே கிடையாதுங்க. ஒத்துக்கிறதுல இல்ல. நீங்க ஒத்துக்காத வரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். நீங்க எதை வரைக்கும் ஒத்துக்கிறது இல்லையோ அதை வரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணமாக, சட்டாபட்டான்னு சொல்லி முடிங்கன்னு நீங்க நினைக்கலாம், என்னால் அது ஆக்கே ஆகாது. பல உதாரணங்களை கொடுத்தாதான் என் மனசு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேன். ஒரு உதாரணமாக, ஒரு ஃப்ளைட் ஒன்று கோளாறு ஏற்கப்பட்டுச்சு, பிரச்சனை ஏற்கப்பட்டுச்சு. எல்லாருமே முடிந்த அளவுக்கு குதித்து விடுங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக ஒரு பேராஷூட் ஒன்று கொடுத்தாங்க வச்சுக்கோங்க.
இது பூமிக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க சமீபமா வரும்போது இந்த பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இப்பவே ஆன் பண்ணிட்டா காத்துலயே சுத்தி நிற்பீங்க, கீழே இறங்க மாட்டீங்க. அதனால இந்த பூமிக்கு கிட்ட போகும்போது பட்டனை ஆன் பண்ணுங்க. பாராசூட் விரிப்பதனால் நீங்க தொப்பு என்று விழாம நிதானமா தரை இறங்குவீர்கள் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாராசூட் கொடுக்குறாங்க. எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. சில பெண்மணி, சில பலவீனம் உள்ளவர்கள், என்னால முடியாதுங்க, அப்படி என்னால் அந்த விழுற வேகத்துல பட்டனை ஆன் பண்ணும் தெரியாதுங்க, என்னால முடியாதுங்க அப்படின்னு அழுகுறா. பின்னாடியில இருந்து இன்ஜின் நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு அப்படியே கிட்ட வருது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்போ ஒருவர் தெரிந்தவர் அவரை கேப்சர் பண்ணிக்கிறார். சரி, என் மடியில வந்து உட்காருங்க, உங்களுக்கு சேர்த்து நான் பெல்ட் போடுறேன், டைட்டா இந்த கயிறு பிடிச்சுக்கங்க, ஓகேயா? உங்களுக்கும் சேர்த்து பெல்ட் போடுறோம், இன்னும் பயப்படாதுங்க, கண்ணு முடிக்கங்க, உங்களுக்கு பயமா இருந்தா கீழே பார்க்க பயமா இருந்தா கண்ணு முடிக்கங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? நீங்க முற்றிலுமாக அவருக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க. இந்த செடி இன்ஜின்ல இருந்து பத்தி நெருப்பு வந்துட்டு இருக்கு, நரகம்னு வச்சுக்கோங்க. நரகம் கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்குது. ஆனா நரகத்துக்கு போக உங்களுக்கு விருப்பம் இல்லை. கீழே குதின்னு சொன்னா ரட்சிப்பு என்ற பாராசூட்டை பயன்படுத்த உங்களுக்கு தெரியல. அப்ப இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியல. இவ்வளவு ஆழத்துல பாதாளத்தை, அதாவது பூமியை பார்க்கும்போது கொலை நடங்குது. ஆனா ஏரோப்ளைன்ல இருக்க முடியாது, பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, வெடிக்கலாம் போய் ஏரோப்ளைன். அதனால இந்த சீக்கிரம் குதின்னு சொல்லும் போது குதிக்கவும் தைரியம் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களை காப்பாற்றக்கூடிய ரட்சகருக்கு உங்களை முற்றிலுமாக ஒரு எதிர்ப்பு காட்டாம கண்ணை நீங்க முடிக்கிறீங்க. இதே தான் தண்ணிக்குள்ள விழுந்தவனை காப்பாற்ற போனாலும் பிரச்சனை தான். அவன் மூக்குல தண்ணி, வாயிலெல்லாம் தண்ணி உள்ள நுழைவதுனால் கையை காலை பயங்கரமா அசைப்பான். அவனை காப்பாற்ற போறவங்களையும் அவன் இருக்க பிடிச்சுக்குவான். ரெண்டு பேருக்கும் டேஞ்சர். அதனாலதான் முடிய பிடிச்சின்னு இழுத்துட்டு வருவாங்க. ஏன்னு சொன்னா அவனை பிடிக்க போனா அவன் நம்மளை பிடிச்சிட்டு கீழே வரைக்கும் அவன் நம்மளையும் கொண்டு போயிடுவான். அதனால அவனுடைய முடியை பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னு சொன்னா அவன் தன்னுடைய பலவீனத்தை உணர்ற வரைக்கும் அவங்கள காப்பாற்ற முடியாது. அப்போ அவங்களுடைய பலவீனத்தை அவங்க உணர்றாங்க. சரிங்க சார், நான் உங்க மடி மேல உட்கார்ந்துக்கிறேன் சார், இந்த கயிறு ரெண்டை பிடிச்சிக்கிறேன் சார், சார் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு சொல்லும் போது பயப்படாத பயப்படாத, கண்ணு முடிக்க கண்ணு முடிக்க அப்படின்னு சொல்லி பாராசூட்ல இருந்து உங்களை கீழே கொண்டு வருவது எப்படியோ, தண்ணியில முழுகி போன உங்களை மேல கொண்டு வரும்போது எப்படி நீங்க சப்மிட் பண்றீங்களோ, உங்க பலவீனத்தை அடுக்கி விட்டு உங்களுடைய எதிர்ப்பு ஒன்றையும் காட்டாம நீங்கள் அடுங்கி விடுகிற அந்த உணர்வை தான் இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் கேட்டுன்னு இருக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு விரோதிங்கன்னா எங்க அடங்க நீங்க தேவனுக்கு நீங்கள் விரோதி, முந்தி நீங்கள் தேவனுக்கு சத்துருகளாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லுது. எப்பொழுது நீங்கள் இறைவனுக்கு சத்துருகளாக இருந்தீர்கள்? சத்துருன்னா என்ன தெரியுமா? நிம்மதியாக விட மாட்டாங்க, தீண்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த உணர்வெல்லாம் வருதா? நீங்க தேவனை தீண்டிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க தேவனை எப்போ பாரு நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரியுமா? உணர முடியாது. நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இந்த பாருங்க, பாவி என்று சொல்லுங்க, வேண்டாம் நான் தாழ்த்திக்கிறேன், அதுக்காக நான் தேவனுக்கு சத்துரு என்று சொன்னா நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. ஐயோ, நான் கனவுல கூட தேவனை எதிர்த்ததே கிடையாதுங்க. ஐயோ, கடவுளெல்லாம் நான் எதிர்க்கவே மாட்டாங்க, ஐயோ அவர் பெரியவருங்க. ஆனால் பைபிள் சொல்றது தப்பா? நீங்க சொல்றது ஓகே, ஆனா பைபிள் சொல்றது தப்பா? முந்தி நீங்கள் தேவனுக்கு சத்துருகளா இருந்தீர்கள். அப்போ என்னைக்கு நீங்கள் ரட்சிப்பு வேணும், ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும் போது நீங்கள் தேவனுக்கு சத்துருகளா இருந்தீர்கள் என்பது என்னைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்னைக்குத்தான் ரட்சிப்பு உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா வேலை செய்யாது, சான்ஸே கிடையாது. நீங்கள் தேவன் பேர் மேல பற்றுதலா இருப்பீர்கள். அப்ப நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? நான் தான் இறைவன் பேர் மேல பற்றுதலா இருக்கிறேன், எனக்கு தான் இறைவன் ரொம்ப பிடிக்குமே. இப்பொழுது நான் எல்லாம் கோயிலா சுத்தது கிடையாது, ஏசு பிறன் மட்டும்தான். ஐயோ, இயேசுன்னு எனக்கு ரொம்ப உயிர். அவரை குறித்து பாடலை பாடி இருக்கிறேன், அவரை குறித்து நான் ஆராதனையை நடத்துறேன், அவரை குறித்து நான் சபையே கட்டி வச்சிருக்கிறேன் பாரு. அப்படி என்றெல்லாம் நீங்க சொன்னாலும் நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன், நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். அப்ப ரட்சிக்கப்படணும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சத்தியத்தின் பெருவிழா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்ற கேள்வியோடு கூட சாதாரணமாக அல்ல, மிகுந்த பிரம்மாண்டமாக ஒவ்வொரு குறிப்பும் உங்களுக்கு புரிகிற அளவில்
நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், கன்ஃபார்ம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், பரலோகம் உங்களுக்கு நிச்சயம். அப்ப மன்னிப்பில் இத்தனை வகையில இருக்கும்போது பரலோகத்துக்கு போகக்கூடிய மன்னிப்பு வேற, நாம் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது மூலியமா அந்த மன்னிப்பை பெறுவோம் என்றால் அதுக்கெல்லாம் பரலோகம் கிடைக்காது. ஐயோ, இது இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் எவனையும் மன்னிச்சிருக்க மாட்டேனே. அவசரப்படாதீங்க, இதுக்கு மேல் தான் நான் ஆரம்பிக்க போறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இதான் சத்தியத்தின் பெருவிழா. சத்தியத்தின் பெருவிழாவில் வந்து பங்கு பெறுங்க. சரி, சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன்.